சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தாலி கட்டுற நேரம் ஆயிடுச்சு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அப்பதான் ராஜாங்க சேதுவை தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன இன்னும் சேது கோயில இருந்து வரலையே அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்கல. ஐயா ராசாங்கம், சேதுக்கு ஒரு போனை போட்டு கேளு எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் ராஜாங்கம் பார்த்தா போனை போடுறாரு. சேது எங்கப்பா இருக்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், அந்த கல்யாணத்தை நான் வர்ற தட்டிக்கும் கொஞ்சம் உங்களால நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. ஆமாப்பா, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வர்ற தட்டிக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சொல்ற, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சேயா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு முகூர்த்தத்துக்கு, நீ என்ன வர தட்டிக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்ற, இதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிருயா, என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், அப்பா நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா நான் வர்றதுக்குள்ள போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அழுத்த நிறுத்தமா சொல்லிட்டு போனையும் வச்சுறாரு. சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவும், என்னையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஒன்றும் இல்லாத்தா, சேது வரத்தட்டிக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாது, நான் வரத்தட்டிக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்றான், ஏன் இப்படி சொல்றான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், இது பார்த்தா சாவித்திரி காதுல விழுந்துருது. என்ன நீ சொல்ற, சேது வரத்தட்டிக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காதலையும் விழுகிற மாதிரி கத்தி சொல்லிடுது. இது பார்த்தா ஈஸ்வரி காதுல விழுந்துட்டு, என்ன தசி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பார்த்தா கோவம் வரவும், ஆட ஆமா மதினி, சேது போன்ல அப்படித்தான் சொல்லியிருக்கான், சேது இங்க வர தட்டிக்கும் போஸ் காவியா கழுத்துல தாலி கட்டக்கூடாதான், சேதுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு போல, அந்த உண்மைய வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஆதாரத்தோட நிரூபிற்காக சேது வந்துகிட்டு இருக்கான், அதனாலதான் சேது வரத்தட்டிக்கும் போஸ் தாலி கட்டக்கூடாதான், அப்ப எல்லாரும் காத்திருங்க சேது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன மாமா என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அடியே கொதிக்காத அப்படியே இரு, அதான் சொல்லியிருக்கேல சேது சேது வரத்தட்டிக்கும் போஸ் தாலி கட்டக்கூடாதுன்னு, என்னத்த நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்ல நேரம் முடிகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, அது தட்டிக்கும் சேது எப்ப வந்து போஸ் எப்ப காவிய கழுத்துல தாலி கட்டுறது, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலி கட்டி ஆகணும், டே போஸ் தாலி எடுத்து நீ கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சேது ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் பொறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பதான் பார்த்தா காவியா, அவங்க சொல்றதும் சரிதானே, அது ஏன் அவர் வந்ததுக்கு அப்புறமா இவர் என் கழுத்துல தாலி கட்டணும், அப்ப அவர் வரத்தட்டிக்கும் காத்திருக்க சொல்லியிருக்காருன்னா ஏதோ விஷயம் எல்லாமே அப்படி சொல்லியிருப்பாரு, அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறமாவே இந்த கல்யாணத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காவியாவும் சொல்லவும், அம்மாடி காவியா நீயே என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க, நல்ல நேரம் முடிய போதுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நல்ல நேரம் அடுத்தடுத்து இருக்கத்தான் செய்யுது, அதான் அவர் வரட்டும், அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போமே, அது ஏன் அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு முடிவு பண்ற அளவுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் என் கழுத்துல தாலி கட்டனா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குத்தானா அப்படின்னு சொல்லி காவியாவும் பார்த்தா சொல்லவோ, அப்புறம் என்னப்பா கல்யாண பொண்ணே சொல்லிருச்சு காத்திருப்போமே அப்படின்னு சொல்லி அப்பதான் பார்த்தா காத்திருக்காங்க, எல்லாரும் பார்த்தா உட்காந்துருக்காங்க. அப்பதான் பார்த்தா சேதுவோடைய வண்டி சத்தம் கேட்குது. வேகமா பார்த்தா தமிழ்ச்செல்வியும் தனமும் ஓடியாராங்க. என்னங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், தமிழை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி சேது பாக்குறாரு. சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா உள்ள தமிழ் அந்த வைத்தியருடைய பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. என்னையா சேது எங்க போன, ஆமா இவங்க சிறுமலையில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், ஐயா வணக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் பொண்ணு சொல்லவும், வணக்கம் நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. தம்பி தாயா கூட்டிட்டு வந்தாரு, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியணும், அந்த உண்மை தெரியறதுக்காகத்தான் தம்பி கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும், ஈஸ்வரி தலையில பார்த்தா இடியே இறங்கிடுது. போச்சு, கதையே முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பணக்கார குடும்பத்துல வாழன்னு ஆசைப்பட்டேன், இப்ப இவன் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான், எல்லா உண்மையும் தெரிய போகுது, இவன் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா கதி கலங்கி போய் நிக்குது. அப்பா உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், காட்டுக்குள்ள இருந்து போஸ் மருந்து எடுத்துட்டு வரலப்பா, மருந்து எடுத்துட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான், தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்தை தமிழ்ச்செல்வி தலையில அடிச்சு மயக்கமாக்கிக்கிட்டு அவகிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்து இந்த போஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்கான், அதுக்கு சாட்சி இந்த பொண்ணு நேர்ல பாத்துருக்கு, போஸ் தமிழ் தலையில கட்டையால வச்சு அடிக்கிறத இந்த பொண்ணு தான்ப்பா பாத்துருக்கு, அதுக்கு ஆதாரம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆமாயா நான் தயா காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போய்கிட்டு இருக்கையில இந்த பொண்ணு மருந்து எடுத்ததையும் பார்த்தேன், மருந்து எடுத்து இந்த பொண்ணு வரையில
இந்தா இங்க உட்காந்துருக்காரு இவரு இந்த பொண்ணு தலையில கட்டைய வச்சு அடிச்சாரியா, உடனே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் ஆளுங்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணாயா, இதுதாயா நடந்துச்சு, மருந்து எடுத்துட்டு வந்தது இந்த பொண்ணு தாயா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியருடைய பொண்ணு சொல்லவும் ராஜாங்கத்தோடைய ரத்தம்லாம் கொதிச்சு போய் இங்க போஸ் அப்படியே பாக்குறாரு. மாமா, பெரியப்பா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து கதற வந்து ரெடியா நிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா சேது, அப்பா உண்மையிலேயே உங்க உசுரை காப்பாத்துனது தமிழ்ச்செல்விதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டப்புன்னு பார்த்தா சேது தமிழை கட்டி பிடிச்சு நன்றி சொல்றாரு. நீ மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு மருந்து எடுக்கலைன்னா என் அப்பா அப்படி உசுரோட என் கண்ணு முன்னாடி நின்றுக்க மாட்டார். இதுக்கு காரணம் நீதான் தமிழ், நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு சேது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.